ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுண்டல் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நான் குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கரில் ஒரு 100 ml ஆயில் விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சோம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, நட்சத்திரப்பூ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் புதினாவும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையுமே நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 8 hours ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். பச்சை சுண்டலும் பச்சை பட்டாணியும் வெள்ளை சுண்டலும் அதை ரெண்டுமே சேர்த்து அதையும் நல்லா ஒரு கிளறிடலாம். அப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாங்க. இந்த மாதிரி தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ அந்த மசாலா எல்லாமே சுண்டலில் இறங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கிறேன் நான். தயிர் சேர்த்து அதையுமே ஒரு கிளறி விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ ஆயில் லேசாக மேலே தெரியுது. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாங்க. ஊற்றி அதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். ஏன்னா சுண்டல் சாப்பாட்டோடு சேர்ந்து வேகும்போது வேகாது. அதனால் இப்போ அந்த மசாலாக்களோடு வெந்திருக்கும். 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ நான் அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கான தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். ஏன்னா சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அதனால் இழுக்கும். அதனால் பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம அரிசி போடலாம். இப்போ அரிசி போட்டுடலாங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்துச்சு இல்லைங்களா, அதனால் அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உப்பு வேணுன்னா போட்டுக்கலாம், காரம் வேணுனாலும் போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அரிசி இப்போவே ஒரு அரைப்பதம் வெந்துடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம விசில் விடலாம். ஏன்னா உடனே போட்டோம்னா அது ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிடும். அதனால் அரிசி நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். இப்போவே ஒரு 3/4 பதம் மாதிரி வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுறலாங்க. ஏன்னா சுண்டலும் வேகணும் இல்லைங்களா, அதனால் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ விசில் வந்த உடனே எடுத்தாச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் விட வேண்டாம். எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், எல்லாமே செமையாக இருக்குது. தண்ணி ஃபுல்லாக இழுத்துருச்சு. சுண்டலும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு